ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம எப்படி ஒரு சிம்பிளான வழியில் வந்துட்டு மணி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சீரியஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதில் பார்ட் 6னுடைய வீடியோஸ் தான் இது. ஸோ இதில் பார்ட் 6ல் நான் 2 டாப்பிக்குமே கவர் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம லைன் பை லைனாக பார்க்கும்போது ரெடியூஸ் எக்ஸ்பென்சஸும் அண்ட் ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸும் இருக்குது. ஸோ இதை பற்றி ரொம்ப ப்ரீஃபாக பேசுகிறதுக்கு வந்து நான் விரும்பலை. ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பட்ஜெட்டிங்லேயுமே எக்ஸ்பென்சஸை வந்து ட்ராக் பண்ணணும், கம்மி பண்ணணுங்கிறத நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்பவே ஒரு பேசிக்கான விஷயங்கள பேசிட்டு, இன்னைக்கான வீடியோஸ பத்தி இம்பார்ட்டன்ஸ் குடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் நெனச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ பத்தி வந்து பாத்துரலாம். ஸோ நம்மளுடைய எக்ஸ்பென்சஸை டே பை டே வந்து நம்ம ட்ராக் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு வீக்லியோ மந்த்லியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி பட்ஜெட் ஃபாலோ பண்ணுறவங்க ஸோ எவ்ரி வீக் நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு போர்ஷன்ஸ்க்குமே நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கிராசரிஸ்க்காக இந்த வீக்குக்கு ஒரு ₹1000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்படின்னா அது கம்மியாயிருக்கா, எக்ஸ்ட்ரா ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்க ட்ராக் பண்ணணும். ஏன் அப்படின்னா, அப்பதான் உங்களுடைய ஓவர் ஸ்பெண்ட் ஆகாம, கரெக்ட்டா அனலைஸ் பண்ணி உங்களுடைய பட்ஜெட்ட ப்ராப்பரா கொண்டு போகறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய பட்ஜெட்ல ட்ராக் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுடைய ஃபினான்ஷியல் குரோத்துக்கு வந்துட்டு ஒரு பேஸான ஒரு விஷயமே. ஸோ நீங்க இத பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய எக்ஸ்பென்ஸஸ ரெடியூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஸோ எப்பல்லாம் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ ட்ராக் பண்றீங்களோ, அப்ப இருந்து உங்களுடைய சேவிங்ஸ இம்ப்ரூவ் பண்றதுக்கும், உங்களுடைய எக்ஸ்பென்சஸ ரெடியூஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு இது வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்படி நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ ரெடியூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு பழகியிருக்கணும். ஸோ நீங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்லயுமே என்ன மாரியான எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கும். இது வந்து நம்மளுடைய லைஃப்ல இது தேவையான ஒரு எக்ஸ்பென்சஸா? இல்ல அன்வான்டடா பண்ணியிருக்கோமா? இல்ல ஓவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோமா? அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை வந்து நீங்க பண்ணியிருந்திருக்கணும். அது பண்ணுனதுக்கு அப்புறமா தான் நீங்க அத எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிறத உங்கனால கன்சிடர் பண்றதுக்கே முடியும். நீங்க இத கரெக்ட்டான விதத்தில ட்ராக் பண்ணி, ஐடென்டிஃபை பண்ணி, ஒரு ப்ராப்பரான ஒரு பட்ஜெட் நீங்க வந்து போட்டுட்டீங்க அப்டின்னா, உங்களுடைய மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்டின்னாவே, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகறதுக்கு ஆரம்பிச்சுரும். ஸோ, இத நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, எங்க குறைவா இருக்கோ, இப்போ நம்ம தண்ணீய மோந்து நிறையா வழிஞ்சு போயிட்டுருக்கிற இடத்துல, தண்ணீய நம்ம மோந்து மோந்து கம்மியா இருக்கிற பக்கெட்ல ஷேர் பண்ணிட்டே இருந்தோம் அப்டின்னா, அந்த கம்மியான பக்கெட்ல இருக்கிற தண்ணீகள் வந்து என்னாகும்? நிறைஞ்சு மேலே வர ஆரம்பிச்சுரும். அதே மாதிரி தான் நீங்க எந்த இடத்துல ஓவரா உங்களுடைய மணிய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அந்த இடத்துல இருக்கிற எல்லா மணியையும் எடுத்து எங்கெல்லாம் உங்களுக்கு பற்றாக்குறையா இருக்கோ, அந்த இடத்த நீங்க ஃபில் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு இடத்துல கடன் இருக்கு அப்படின்னா, கடன சீக்கிரமா அடைக்கிறதுக்கும் கண்டிப்பா இந்த அ எக்ஸ்பென்சஸ ரெடியூஸ் பண்றதும், உங்களுடைய எக்ஸ்பென்சஸ ட்ராக் பண்றதும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓவர் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஒரு ஷாப்பிங்கில நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அத நீங்க ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாவே, அந்த மணிய தூக்கி அப்படியே உங்களுடைய கடன அடைக்கிறதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துரலாம். உங்களுடைய கிரெடிட் கார்டு பில்ல நீங்க பே பண்ணிட்டு வந்துரலாம். உங்களுக்கு அன்வான்டடா இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே, நீங்க யூஸ் பண்ணணும், உங்களுடைய நாலேட்ஜ டெவலப் பண்ணணும்னு நெனைக்கிற ஏதாவது ஒரு ஆன்லைன் கோர்ஸஸ்க்கோ, இல்ல உங்களுடைய கிட்ஸுக்கோ ஒரு சேவிங்கா அந்த மணிய நீங்க கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது பேசிக்கா எல்லா எக்ஸ்பென்சஸையுமே நீங்க வந்து மானிட்டர் பண்ணணும். ஈவன் கிராசரிஸ் வாங்குறது, கிளாத்ஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்க்காக வாங்குறது, பெட்ரோல் அலவன்சஸ், ட்ராவல் அலவன்சஸ் இந்த மாரி ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸையுமே டே பை டே நீங்க வந்துட்டு ரெடியூஸ் பண்றதுக்கு பார்க்கணும். ஸோ இது நீங்க ரெடியூஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? நம்ம என்ன செலவு பண்றோம், எங்க பண்றோம், எவ்வளோ பண்றோங்கிறத ஒரு ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணா மட்டும் தான், நம்மனால மிஸ்டேக்ஸ ஐடென்டிஃபை பண்றதுக்கு முடியும். இப்போ கோரஸா நம்ம ஸ்கூல்ல வந்து பாடும்போது என்ன, ஒரு தப்பான லிரிக்ஸ் இருந்தா கூட கோரஸா பாடும்போது பாடிட்டு நம்ம போயிருவோம். மேஜரா அந்த மிஸ்டேக்ஸ் தெரியாது. பட் ரிட்டனா ஒரு எக்ஸாம்ல எழுதும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு முடியும். ஸோ நம்மளுடைய மிஸ்டேக்ஸ கரெக்ஷன் பண்றதுக்கு முடியும். அந்த மாரி உங்களுடைய பட்ஜெட்ட ஓனா உங்க கையில எழுத ஆரம்பிங்க. அது ரிவ்யூ பண்ணி, மானிட்டர் பண்ணி நீங்க அத மிஸ்டேக்ஸ ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஆரம்பிங்க. சில அ எக்ஸ்பென்சஸ மட்டும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ அதை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸையும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய வீட்ல ஹோம் மேக்கரா இருக்க நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய இடம் கிச்சன். ஸோ உங்களுடைய ஃபுட் வேஸ்டேஜ பாருங்க.
ஸோ ஃபுட் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்க எந்த அளவுக்கு பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்க. இதையெல்லாம் நீங்க குறைக்கணும்னு நீங்க நெனச்சீங்க. ஓவர் எக்ஸ்பென்சஸ் வந்து நான் பண்றேன் அப்படிங்கிற மாரி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஸோ உங்களுடைய ஹோட்டலுக்கு போகக்கூடிய விஷயங்கள நீங்க குறைச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நம்ம மோஸ்ட்லி ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஃபுட்டுக்குன்னு சொல்லி ஓவர் ஸ்பெண்டிங் எங்க ஆகும்னா, ஹோட்டல்ஸ்ல தான் ஆகும். உதாரணமா ஒரு பிரியாணி வந்து நம்ம ஹோட்டல்ஸ்ல போய் சாப்பிடுறோம் அப்படின்னா, மினிமம் ஒரு 200, 250 ரூப்பீஸ் ஆயிரும். அதே நேரத்தில ஒரு சிக்கன் 1 கிலோ எடுத்துட்டு வந்தா, ஃபேமிலி ஒட்டு மொத்தமும் சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி ஓவரா நீங்க பண்றீங்க அப்படின்னா, மந்த்லி ஒன்ஸ் நான் போறேன் அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஹோட்டல்ஸ்ல மட்டுமே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த இடத்துல ஓவரா எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் உங்களுடைய ஹோட்டல் பில்ஸ ரெட்யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவுட்டிங் போறப்போ மேக்ஸிமம் வெறும் ஸ்நாக்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. நீங்க வந்து ஈவ்னிங் போறீங்க அப்படின்னா, டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அவுட்டிங் ஈவ்னிங் நீங்க போங்க. ரிட்டர்ன் நீங்க வந்தா வீட்ல சாப்பிடுற மாதிரியான ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் வெளிய போறோம், என்ஜாய்மென்ட் பண்றோம் அப்படிங்கிற மாரி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அவுட்டிங் போன திருப்தியும் இருக்கும். அதே சமயம் ஓவர் எக்ஸ்பென்சஸையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் வீட்லயும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஹேப்பியா வந்து சாப்பிடுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்க வந்து வீக்லி மீல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த வீக் ஃபுல்லா நான் என்ன பண்ண போறேன்? என்ன வந்து சமைக்கலாம்? அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி நீங்க எடுத்துக்கிட்டு, நீங்க மீல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுடைய காய்கறிகள் வந்து ஃப்ரிட்ஜில ரொம்ப நாள் வாங்கி வச்சு வேஸ்ட் ஆகுற விஷயங்கள எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு முடியும். அண்ட் அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஃப்ரிட்ஜ அப்பப்போ கிளீன் பண்ணுங்க. என்ன மாரியான பொருட்கள் உள்ள இருக்குங்கிறத பாருங்க. இப்போ கேரட், கே அந்த முட்டைக்கோசு இது எல்லாமே வந்து ரொம்ப நாள் தாங்கக்கூடிய காய்கறிகள். அதே நாட்டு காய்கறிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கத்திரிக்காவோ, இல்ல அவரைக்காவோ, இல்ல அப்படின்னா இந்த புடலங்கா வகைகள் இதெல்லாமே வந்து சீக்கிரமா தண்ணி விட்டு அழுகி போகக்கூடிய காய்கறிகள். ஸோ எதெல்லாம் லாங் டேஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுங்கிறத பார்த்துட்டு, சீக்கிரமா சமைக்கணும், பழுத்து போயிரும், நீர் விட்டுரும்னு இருக்க காய்கறிகள சீக்கிரமா குக் பண்ணுங்க. லெஃப்ட் ஓவர் ஃபுட் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த மாரி ஃப்ரிட்ஜில இருந்து வேஸ்ட் ஆகக்கூடிய பொருட்கள மேக்ஸிமம் அவாய்ட் பண்றதுக்கு வந்து பாருங்க. அண்ட் உங்களுடைய கிராசரி ஐட்டம்ஸ்ல என்னென்ன வந்துட்டு ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம வச்சிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. மேக்ஸிமமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த சுண்டல், அ கறி பீன்ஸு இதெல்லாம் வந்துட்டு எப்பவாவது ஒரு நாள் சமைக்கிறதுனால, அதில எவ்வளோ இருக்குன்னு கூட தெரியாம ஏதோ ஒரு மூலையில இருக்கும். ஸோ ரொம்ப ரேரா தான் அத நம்ம செக் பண்ணிட்டுருப்போம். அது பூச்சி அரிச்சு வேஸ்ட்டா வந்து போயிரும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத விஷயங்கள்ல அவாய்ட் பண்றதுக்காக, அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க கிச்சன, பேண்ட்ரி ஐட்டம்ஸ கிளீன் பண்ணும்போது, என்ன இருக்கு அப்படிங்கிறத எடுத்து பார்த்துட்டு, ஸோ இந்த வீக்குக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சீக்கிரமா இத பண்ணிடலாம். இது ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அதுவுமே உங்களுடைய எக்ஸ்பென்சஸ வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னா, அடிக்கடி நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அத வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஹெல்தியும் கூட, அதே சமயம் வெல்த்தியும் கூட. ஸோ நீங்க நெறைய வந்து அஜினோமோட்டோஸோ, கலர் ஃபுட்ஸோ அந்த மாரி நெறைய ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நீங்க சாப்பிடுறது மூலமா, உங்களுடைய ஹெல்த் அஃபெக்ட் ஆகுறது மட்டும் இல்லாம, நீங்க சேமிக்க கூட வேண்டாம். உங்களுடைய ஹெல்த் அஃபெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா, இருக்கிற இன்கமே அதுக்கு நெறைய மேஜரா வந்து போயிரும். ஸோ சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லத சாப்பிடுங்க, அளவான விஷயங்கள்ல சாப்பிடுங்க. ஸோ ஆன்லைன்ல அதிகமா ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா, அந்த அன்னெசசரியான விஷயங்கள வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மீல்ஸ வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் வந்து ஒரு குக் பண்றோம் அப்படின்னா, 1 ஆர் 2 ஐட்டம்ஸ் இல்லைன்னா, அந்த அந்த டிஷ்ஷே வந்து குக் பண்ண மாட்டாங்க. பட் அப்படி இல்லாம உங்கனால என்ன முடியும்? நம்மளுடைய பட்ஜெட்ல வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து யோசிங்க. உங்க பட்ஜெட்டுக்கு ஒத்து வரக்கூடிய விஷயங்கள வந்துட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்க வந்து நல்லா ஹெல்தியா வந்து சாப்பிடுங்க. அண்ட் உங்களுடைய ஃபுட் வேஸ்டேஜ வந்து கண்டிப்பா வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம். காஸ்ட் வைஸ் மட்டும் இல்ல. அதனுடைய உழைப்பு நெறைய நெறைய இருக்கு. ஸோ ஃபுட் வந்து கண்டிப்பா அனாவசியமா ஓவர் குக் பண்ணி வேஸ்ட் பண்ற மாரி வந்து பண்ணாதீங்க. ஸோ ஃபுட் வேஸ்டேஜ கம்மி பண்றது மூலியமா, நீங்க உங்களுடைய பணத்தையும் மிச்சப்படுத்தி, உங்களுடைய சேமிப்பையும் அதிகப்படுத்துறதுக்கு முடியும். அண்ட் லெஃப்ட் ஓவர் ஃபுட்ட எப்படியாவது வேற வழிகள்ல வந்துட்டு ரீயூஸ் பண்ண முடியுமா? நம்ம திருப்பி ரீகுக் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கிச்சன் டிப்ஸ்ல நான் ஷேர் பண்ணியிருக்கிற மாதிரி, ஒரு சப்பாத்தி வந்து மீந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அது மார்னிங் டைம் கண்டிப்பா ட்ரையா தான் இருக்கும். பட் அத ரீஹீட் பண்ணி, அத ஒரு கட் பண்ணி ஒரு எக் மட்டும் போட்டீங்க அப்படின்னு சொன்னா, எக் சப்பாத்தி சூப்பரா ரெடி ஆயிருக்கும். ஒரு குருமால வந்து நல்லா டிப் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்
மினிட்ஸ் விட்டுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, அது டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கும். ஸோ அந்த மாரி வேறு என்ன வெரைட்டி ஆஃப் அதில வந்து நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து பாருங்க. பழைய சாப்பாடு மீந்துருச்சு அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. அத அப்படியே மார்னிங் எடுத்து ஒரு குக்கர்ல போட்டுட்டு லைட்டா தண்ணிய தெளிச்சு ஒரு விசில் விட்டீங்கன்னா, சூப்பரா புது சாப்பாடு ரெடி ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா, ஒரு பெரிய வடிகட்டியில அந்த சாப்பாட போட்டுட்டு, அதில சுடுதண்ணி மேல ஊத்துனீங்கன்னாவே போதும். நல்லா உதிரியா பளபளன்னு வந்திருக்கும். ஸோ, அந்த மாரி வேறு என்ன வந்து பண்ணலாம்? அத அப்படியே சாப்பிட்டு குழம்புல சாப்பிடுறத விட, கொஞ்சமா ஒரு எக் போட்டு ஒரு அ வெஜ் ரைஸோ, எக் ரைஸோ செஞ்சு சாப்பிடும்போது, அதனுடைய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு புதுசா இருக்கிற மாரியே இருக்கும். ஸோ, அந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் ஃபுட்ட எப்படியெல்லாம் வந்து புதுசா நம்ம டேஸ்ட்டா வந்து மாத்த முடியுங்கிறத பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் அதிகமா இழுத்துட்டு போறதே நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்ல தான். நம்ம நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, இத ஹேப்பியா வாழணும், என்ஜாய் பண்ணி வாழணும்னு சொல்லிட்டு, நம்மளுடைய ஓவர் எக்ஸ்பென்சஸ அந்த இடத்துல தான் நம்ம கொட்டிட்டுருக்கோம். ஸோ என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப்ல ஒன் ஆஃப் த பார்ட் அவ்வளோதான். அது சினிமா போறதா இருக்கட்டும், அவுட்டிங் போறதா இருக்கட்டும், லாங் ட்ராவலா போறதா இருக்கட்டும், எனிதிங் இருக்கட்டும். என்ஜாய் பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பட் எல்லாத்துலயுமே ஒரு லிமிட்டடா வந்து இருக்கிறதுக்கு வந்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இன்ஸ்டெடா சில விஷயங்கள வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். நீங்க வந்து ஒரு சினிமா பார்க்கணும்னு நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஒரு நார்மலான ஒரு தியேட்டர்ல ஒரு ஏசி தியேட்டர்ல வந்து போய் படம் பார்க்கறதுக்கும், அதே மால்ல இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ்ல போய் படம் பார்க்கறதுக்கும், ஸோ காஸ்ட் வைஸ் நெறைய வித்தியாசம் வந்து இருக்கு. ஸோ ஸ்க்ரீன் வந்து ஒண்ணு தான். பார்க்க போற ஃபிலிம் ஒண்ணு தான். சவுண்ட் எஃபெக்ட் ஆவரேஜா 2ம் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். பட் நம்ம இருக்கிற அந்த லொக்கேஷன பொறுத்து காஸ்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்றதுக்கு, மேக்ஸிமம் உங்கனால உங்க லோக்கல்ல எந்த அளவுக்கு இருக்குதோ, அந்த மாரியான கம்மியான காஸ்ட்ல இருக்கக்கூடிய இடங்கள சூஸ் பண்றதுக்கு வந்து பாருங்க. அதே மாதிரி தான் ஹோட்டல்ஸ். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போறதுக்கும், 3 ஸ்டார் ஹோட்டல் போறதுக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரெஸ் எல்லாமே வந்து ஷாப்பிங்க்காக நீங்க போகும்போதோ, மேக்ஸிமம் மால்ல பண்றத விட, ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இல்ல அப்டின்னா, லோக்கல்ல இருக்கக்கூடிய ஷாப்ல வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு அதே குவாலிட்டியில அண்ட் கம்மியான பெஸ்ட் பிரைஸ்ல கிடைக்கக்கூடிய ஷாப்ஸா இருக்கு. ஸோ நெறைய பெருசா ஒரு ஷோரூம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அங்க எல்லாமே காஸ்ட் வைஸ் அதிகமா தான் இருக்கணுங்கிற அவசியமும் இல்ல. கம்மியான ஷாப்ல ரொம்ப சீப்பா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படிங்கிற மாரியான மைண்ட் செட்டுமே இல்ல. ஸோ நீங்க அத அனலைஸ் பண்ணுங்க. லைக் நாங்க ரீசென்ட்டா வந்துட்டு போத்தீஸ்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது, நார்மலாவே போத்தீஸ் அப்படின்னாவே ரேட் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த இடத்துலயுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நல்ல பிராண்டடான கிளாத்ஸும் வந்து நெறைய இருக்கு. பட் நம்ம அத உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணா தான் அதில என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ உங்கனால முடிஞ்ச வரைக்கும் அந்த டைம வந்து அந்த மாரி ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ சின்ன கடையில இங்க நியர்பைல நான் எடுக்கும்போது ரொம்ப ரேட்டா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அங்க பார்க்கும்போது கம்மியா தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்டின்னா, அங்க பல்க்கா எடுக்குறாங்க. இங்க இருக்கிறவங்க வந்துட்டு லோக்கல்ல ஒரு 2, 3 கை மாறி வரும்போது, அந்த ப்ராஃபிட் எல்லாமே கஸ்டமர்களுடைய தலையில தான் வந்து விழும். ஸோ அப்ப எனக்கு வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்டி இருக்கு அப்டிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, அந்த மாரியான இடங்கள்ல வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுங்க. அன்வான்டடா இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே கட் பண்ணுங்க. Netflixஆ இருக்கட்டும், மொபைல்ல YouTube Prime வச்சிருக்கிறதா இருக்கட்டும், ஓடிடிக்கு ஏதாவது பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஏதா ஒரு விஷயத்துக்காக நீங்க ப்ராப்பரா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்வான்டடா எப்பவாவது ஒரு நாள் பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு சும்மா அத அப்படியே கேபிள் பில் கட்டிட்டு அப்படியே விட்டுருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள எல்லாத்தையுமே பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த மாரி அவுட்டிங் அண்ட் ஷாப்பிங் வெளியில போகக்கூடிய பெர்சனா இருந்தீங்கன்னா, கிராசரிஸ் எல்லாமே ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேமெண்ட் வந்து என்ன டைப் ஆஃப் மோட்ல வந்து பேமெண்ட் பண்றீங்க? ஜிபேவா? இல்ல அப்டின்னா கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டாங்கிறத பொறுத்து சில கிரெடிட் கார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பாயிண்ட் வந்து இருக்கும். அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரெகுலரா ஒரு கடையில வாங்குறீங்க அப்டின்னா, அதில கிடைக்கக்கூடிய கூப்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க அந்த கடையிலேயே யூஸ் பண்ற மாதிரி வந்து பாருங்க. இதுவும் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தேர்ட் ஒன் நார்மலா வீட்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்டின்னா, ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. அன்வான்டடா ஒரு எக்ஸ்பென்சஸ்க்குள்ள நீங்களா வந்து போகாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேக் ஏதாவது ஒரு லஞ்ச் பேக்கே வச்சுக்கோங்களேன். லஞ்ச் பேக் வந்து இந்த இயருக்கு நீங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு உங்க கிட்டுக்கு வேற வந்து பார்க்கறத விட, ஸோ அதிலேயே வந்துட்டு ஏதாவது மேக் ஓவர் பண்ண முடியுமா? சில ஸ்டிச்சஸ் ஏதாவது போயிருந்ததுன்னா, அத வேற எப்படியாவது ரீயூஸ் பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாதிரி பார்த்து,
எதெல்லாம் பண்ணுறதுக்கு பெட்டரா இருக்கும், ஒரு 50 டூ 80% நல்லாயிருக்கும். அதையெல்லாம் ரீயூஸ் வந்து நீங்க பண்ணுங்க. அதையும் மீறி ரொம்ப டேமேஜ்டா இருக்கு, ரொம்ப கஞ்சத்தனப்பட்டு தான் அத நான் வைக்கணும் அப்டின்னா, அப்படி அவசியம் இல்ல. ஸோ, அதுக்கு பதிலா நீங்க ஆல்டர்னேட்டிவா வேற வந்து வாங்கிக்கோங்க. அன் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தண்ணீயினுடைய உபயோகத்த கண்டிப்பா கம்மி வந்து பண்ணுங்க. இது வந்து நம்மளுடைய தண்ணீர வந்து சேமிக்கிறதுக்காக மட்டும் இல்ல. நீங்க ஓவரா அத ஸ்பெண்ட் பண்ண பண்ண உங்களுடைய ஈபி பில் அதிகமாகும். உங்களுடைய வாட்டர் பில் வந்து அதிகமாகும். ஸோ இந்த 3யுமே கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு உங்களுடைய தண்ணி செலவினங்கள வந்து கம்மியா வந்து பயன்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன ஸ்பேஸாவது உங்க வீட்ல இருக்கு அப்டின்னா, அதுல வந்துட்டு ஒரு குட்டி குட்டியான கார்டன் ஐட்டம்ஸ் வந்து வைங்க. செடிகள் வந்து வைங்க. தக்காளி, மிளகா, கொத்துமல்லி, புதினா இந்த மாதிரி ஈஸியான ஒரு மெயின்டெனன்ஸ்ல அதுவும் உங்க வீட்டுக்கு உங்களுடைய கிச்சன்ல வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க. இது குட்டி குட்டியான உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணும். அண்ட் ஹெல்தியா, ஆரோக்கியமா சாப்பிடுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த பிளான்ட் வந்து வளர்றத நம்மளுக்கு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஹேப்பியான ஒரு ஃபீல் இருக்கும். வீடும் எப்பவுமே ஒரு பாசிட்டிவான வைப்ல வந்து இருக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுடைய எக்ஸ்பென்சஸ வந்து ட்ராக் பண்ணும்போது, அத வந்துட்டு கேட்டகரைஸ் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுடைய எக்ஸ்பென்சஸ வந்து கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கப்புறமா ட்ராக் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன மாரி உங்களுடைய ஃபுட்டுக்கு ஆனா எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுது? உங்களுடைய என்டர்டெயின்மென்ட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வருது? நீங்க ஹோம் மெயின்டெனன்ஸ்க்காக எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டுருக்கீங்க? அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தனித்தனியான ஒரு எக்ஸ்பென்சஸா தனியா பிரிச்சு, அதுக்கான கால்குலேஷன் எல்லாமே போட்டீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து உங்கனால ட்ராக் பண்றதுக்கு வந்து முடியும். ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸையுமே கண்டிப்பா வந்து எழுதி வந்து வைங்க. ஒரு ஆப்ல வந்து சேவ் பண்றதோ, அண்ட் உங்களுடைய நோட்ஸ்ல வந்து நோட் பண்ணி வைக்கிறதோ, அந்த மாரி இல்லாம கைப்பட எழுதுங்க. அது உங்களுடைய மிஸ்டேக்ஸ அப்பவே கரெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, மொபைல்ல வந்துட்டு Play Storeல நெறைய ஆப்ஸ் வந்து இருக்கு. எக்ஸ்பென்சஸ வந்து ட்ராக் பண்றதுக்காகவும், பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்றதுக்காகவும், பர்சனலி நான் சொல்லக்கூடிய விஷயம், முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஏன் அப்டின்னா, அதுக்கு வந்துட்டு நம்ம எல்லாத்துலயுமே அலோ தான் குடுக்குறோம். கேமரா, ஆக்சஸ் கேலரி, ஆக்சஸ் கான்டாக்ட், ஆக்சஸ் எல்லாத்துக்கும் அலோ குடுத்து தான் நம்ம அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, நம்மளுடைய பேங்க்ல இருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனும் அந்த ஆப்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ, இது மூலியமா தேர்ட் பெர்சன் வந்து கண்டிப்பா உங்கள வந்து ட்ராக் பண்றதுக்கும், உங்களுடைய பணங்கள் வந்து இந்த சைபர் கிரைம்ல நெறைய அனௌன்ஸ்மென்ட் குடுத்துட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தெரியாத அன்னோன்க்கு வந்து கிளிக் பண்ணி போறதுனால, நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாமே 0 ஆகுறதுக்கான நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ, ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க. அதுக்கு வந்து என்ன பொறுத்தவரைக்கும் உங்களுக்குன்னு சொல்லி தனியா ஒரு நோட்டு போட்டு, அதில நீங்க எழுதுறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ, இது எனக்கு பர்சனலி தோன்ற ஒரு தாட்ஸ். ஸோ, அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா, இந்த மாரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல வந்துட்டு ஆன்லைன்ல லோன் ஆப்ஸ்க்காக போனவங்க, அண்ட் இந்த மாதிரி வந்து ட்ராக்கிங்க்காக நெறைய ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணவங்க, நெறைய சிக்கல்ல மாட்டி அது சைபர் கிரைம் வரைக்குமே போய் வந்திருக்கு. ஸோ, இப்போதைக்கு இந்த இருக்கிற சூழ்நிலைக்கு கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரா வந்து இருங்க. அண்ட் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ட வந்து கரெக்ட்டா 1 ஆர் 2 பேங்க்ஸ் மட்டும் கரெக்ட்டா வந்து மெயின்டெயின் வந்து பண்ணிக்கோங்க. நெறைய ரீசன்க்காக நம்ம நெறைய அக்கவுண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். இப்ப என்னவே எடுத்துக்கோங்களேன். எனக்கு வந்து சேவிங்ஸ்க்காக, மகளிர் சங்கத்துக்காக ஒரு அக்கவுண்ட் இருக்கு. அண்ட் அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பாப்பாங்களுக்கு 2 பேருக்குமே இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுக்கு கவர்மெண்ட் ஜிஹெச்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது, அதுக்கு தனியா ஒரு பேங்க் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ, நான் 2 கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால 2 சேலரி அக்கவுண்ட் தனியா வந்து 2 பேங்க்ல வந்து இருக்கு. ஸோ, என்னுடைய பிஸ்னஸ் வந்து நான் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது, ஆர்கானிக் ஷாப்க்காக ஒரு லோன் ப்ராசஸ்க்காக ஒரு பேங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தேன். இந்த மாரி நெறைய இருக்கு. ஆனா, ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அமௌண்ட் வரும்போது, அப்ப எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, அத போட்டு போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்காம, நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு இன்கம் உள்ள வர்றதுக்கும், எக்ஸ்பென்சஸ் கரெக்ட்டா கொண்டு போறதுக்கும் 1 ஆர் 2 அக்கவுண்ட்ஸ மட்டும் ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருது, ஏடிஎம் சார்ஜஸ் வருது, நான் மெயின்டெனன்ஸ்க்கு வர்றது, இந்த மாதிரி நம்மளுடைய பணங்கள் வீணா போறது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ, இத வந்து கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் தனியா, உங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் தனியா வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க. ரெண்ட் வரக்கூடிய ஒரு சோர்ஸா இருக்கீங்க அப்டின்னா, ஸோ அந்த ரெண்ட்ட தனியா ஒரு எக்ஸ்பென்சஸ் கால்குலேட் பண்ணுங்க. அதுல என்ன இப்ப ரெண்ட் ஒரு இந்த மந்த் ஒரு 10,000 வந்திருக்கு அப்டின்னா,
அந்த 10,000க்கு நம்ம என்ன எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லி நீங்க கரெக்ட்டா தனியா எழுதி வைங்க. நீங்க ஒரு சேலரி ஒரு 30,000 வாங்குறீங்கன்னா, அந்த 30,000த்துல நம்ம என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி எழுதி வைங்க. ஸோ இந்த 2யுமே வந்து தனித்தனியா கால்குலேட் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுடைய ட்ராக் பண்றதுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பென்சஸ ரெட்யூஸ் பண்றதுக்குமே ஆன்லைன்ல வந்துட்டு ஆப்ஸ் வந்து நெறையா வந்து ஃபோன்ல வந்து வச்சிருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஆப்ஸ எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட் ஆர்டரா இருக்கட்டும், ஆன்லைன்ல வந்து ட்ரெஸ்ஸு இந்த மாரி ஹோம் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்றதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஆப்ஸா இருக்கட்டும். இது எல்லாமே நீங்க எப்போ உங்களுடைய ஸ்பெண்டிங் வந்து ஓவரா போகுது, நான் கம்மி பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அப்போ வந்து நீங்க பண்ணிருங்க. அண்ட் உங்களுடைய ஸ்பெண்டிங்க ஷார்ட் டெர்ம்க்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணி வந்து வைங்க. கொஞ்ச நாளைக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வைங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மந்த்லி வந்துட்டு ஏதாவது ஒரு டே வந்துட்டு நோ ஸ்பெண்டிங் டே அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே அத ஃபாலோ பண்ணுங்க. மந்த்லியா இருக்கட்டும், இல்ல வீக்லியா இருக்கட்டும். இந்த வீக்ல இந்த டே வெட்னஸ்டே நான் நோ ஸ்பெண்டிங் எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே நான் ரூ. 1 கூட செலவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்கிட்டு ஒரு 30 நாள் பண்ணுங்க. அது அப்படியே உங்க லைஃப் டைம்ல வந்து பிராக்டிஸ் ஆயிரும். ஸோ மந்த்லி ஆர் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நோ ஸ்பெண்டிங் அப்படிங்கிற மாரி வந்து பண்ணிக்கோங்க. அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ஷார்ட் டேர்மா இருக்கக்கூடிய ஒரு பீரியடுக்கு நான் பண்ண போறது கிடையாது. இப்போ ஒரு நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது. ஸோ இந்த நெக்ஸ்ட் இயர்ல நான் சேவிங் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இப்ப இருந்தே என்னுடைய எக்ஸ்பென்சஸ ரெட்யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு தெரிஞ்சா, இந்த மந்த் எண்ட் வரைக்கும் ஒரு 10 டேஸ் இருக்கா, அந்த 10 டேஸ்க்கு நான் எந்த விதமான ஸ்பெண்டிங்கும் வந்து அனாவசியமா பண்ண போறதில்லன்னு சொல்லி நீங்க எடுத்து வச்சீங்கன்னா அப்படின்னாவே, அது ஒரு குட்டியான ஒரு அமௌண்ட் வந்து உங்க கையில சேவிங்ஸா நின்றுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய எக்ஸ்பென்சஸ குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய கிரெடிட் கார்டினுடைய யூசேஜ அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு விஷயம். ஸோ மணியா நம்ம குடுத்து ஒரு பொருள வாங்கும்போது இல்லாத ஒரு ஃபீல் வந்துட்டு, கிரெடிட் கார்ட்ல ரொம்ப ஈஸியா நம்ம வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போயிருவோம். ஏன்னா, அதுக்கு தான் ஒரு 40 டேஸ் டைம் இருக்கே. ஸோ நம்ம எப்படி இந்த மந்த் நம்ம பே பண்ண போறதில்லல்ல. நெக்ஸ்ட் மந்த் தானே. அது நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பென்சஸ்ல வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஓவர் ஸ்பெண்டிங் போனா என்ன? நெக்ஸ்ட் மந்த்ல நம்ம வந்து ஸ்பெண்டிங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஓவர் நாலேஜா நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது நம்மளுடைய ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்ல ரொம்ப மேஜரான மிஸ்டேக்ஸ் இந்த கிரெடிட் கார்டு தான். ஸோ அதனுடைய யூசேஜ வந்து கம்மி வந்து நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் வெயிட் பிஃபோர் யூ பை. நீங்க ஒரு பொருள வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அதுக்காக அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது வெயிட் பண்ணுங்க. அப்பதான் அந்த பொருள் உங்க லைஃப்ல வேணுமா, வேணாமாங்கிறத நீங்க டிசைட் பண்றதுக்கு உங்கனால முடியும். இப்படி நீங்க வெயிட் பண்ணி, இல்ல எனக்கு இது வந்து தேவையா தான் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அது கரெக்ட்டான எக்ஸ்பென்சஸா ஸோ நீங்க அத வந்து பை பண்ணிக்கோங்க. இல்ல இது இல்லாமயே என்னால இருக்க முடியுது. அப்ப ஏன் நான் இத வாங்கணுங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு அப்படின்னாவே, கண்டிப்பா அந்த ஸ்பெண்டிங்க நீங்க அங்கேயே ஸ்டாப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க நான் ஷேர் பண்ணியிருக்கிற விஷயம் எல்லாமே கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். யாரெல்லாம் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் குடுத்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.